மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு சமீபத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டது. இந்த மின்கட்டண உயர்வு காரணமாக சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் வீடுகளின் மின்கட்டணம் உயர்வு ஏற்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவர். இதனை பல்வேறு இயக்கங்கள் கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். ஜலபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் என். ஜாகிர் ஹுசேன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து மின்கட்டண உயர்வு, ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு, தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசு காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டியும் இவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ராசி மதிவாணன், மாவட்ட துணைச் செயலாளர் M.K. சாரங்கபாணி, மயிலாடுதுறை நகர செயலாளர் பண்ணை பாலு, ஒன்றிய செயலாளர் பாக்கம் சிவா, ராஜாராமன், பிரபு, அகோரமூர்த்தி, ராமலிங்கம், நவாப், அறிவுமணி, செப்மை ராஜா, பேரூராட்சி செயலாளர்கள் கஸ்தூரி, ரங்கன், முத்தழகு, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலைச்செல்வி, துணை செயலாளர் பூங்கோதை, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திருஞானம், வைத்தியலிங்கம், சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அசாருதீன், முனாஃப், லதா, தமிழரசி உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செயனுடன் உங்கள் தவசி ரமேஷ். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும். கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும்.